supervisors, we thank you very much for your letter dated 6th instant. However, we were surprised to note that you have included in the list of materials sent some items which have not been ordered by us. In this connection, we would like to bring to your kind attention our purchase order sent last month, giving the details of our requirement. We sincerely hope and trust that the mistake would be rectified. We are pleased to inform you that our directors have agreed for the payment of the advance amount requested by you. We will be glad if you could also extend some discount in the case of bulk purchases. We would like to bring to your notice that the transport company which brings us the products always delivers them late at our premises. We would be thankful if you could supply through some other transporter. Yours faithfully, Stop. எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நான் டிக்டேஷன் எழுதி முடிச்சதுக்கப்புறம் எப்படி மிஸ்டேக்ஸை குறைக்கிறது அப்படின்றத பற்றி நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஷார்ட் அண்ட் டிக்டேஷனை வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். நீங்கள் எப்படின்னா லெட்டருக்கு முன்னாடி இருக்கிறத ஒரு பேசேஜாகவும் லெட்டருக்கு கீழே இருக்கிறத ஒரு பேசேஜாகவும் ஃபஸ்ட்டு நீங்கள் பிரிச்சுக்கணும். ஸோ டிக்டேஷன் எழுதி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த லாஸ்ட் 2 லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லாஸ்ட் 2 லைன் டிக்டேஷன் போட்டு முடித்த உடனே இந்த லாஸ்ட் 2 லைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த லாஸ்ட் 2 லைனை ரீட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ எப்படி ரீட் பண்ணணும்னா, அட் அவர் ப்ரிமிசஸ் we would be thankful if you could supply through some other transporter. ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட்டு இல்லை டிரான்ஸ்போர்ட்டர்னு சொல்லி 2 வார்த்தை இந்த பேசேஜ் வந்துருக்கு. இங்கே ஒரு டிரான்ஸ்போர்ட் இருக்குது, இங்கே ஒரு டிரான்ஸ்போர்ட்டர் இருக்குது. பாருங்கள், நான் ரெண்டுக்கும் ஒரே ஸ்ட்ரோக் தான் போட்டிருக்கேன். இதை எப்படி எழுதிக்கணும் அப்படின்னா, இப்போது டிரான்ஸ்போர்ட்டர் அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டர் இப்படி எழுதுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல ஒரு ஆர் எழுதிக்கணும். டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு எழுதுறீங்கன்னா நார்மலாக டிரான்ஸ்போர்ட்னு எழுதிக்கணும். ஏன் இந்த மாதிரி எழுத சொல்கிறேன்னா, ஒரே வார்த்தைக்கு 2 ஸ்ட்ரோக்ஸ் நீங்கள் கற்றுக்கக்கூடாது. இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிக்கணும். இப்போது 2 ஸ்ட்ரோக்ஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டுன்னு சொல்கிற இடத்துல இந்த இடத்துல இப்படி மாற்றி போடவும் வாய்ப்பு இருக்குது. இல்லை டிரான்ஸ்போர்ட்டுன்னு சொல்லும்போது இப்படி மாற்றி போட இருக்குது. இது ரெண்டையும் மாற்றி எழுதிடலாம். இங்கே நான் டிரான்ஸ்போர்ட்டர்னு எழுதிட்டு இந்த இடத்துல டிரான்ஸ்போர்ட்டுன்னு கூட எழுதுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஒரே ஸ்ட்ரோக் போட்டு ஆறுன்னு போட்டுக்கிட்டிங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டர், இல்லை நார்மலாக எழுதிங்கன்னா இது டிரான்ஸ்போர்ட்டுன்னு வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி எழுதும்போது நிறைய சின்ன சின்ன மிஸ்டேக்ஸை நம்ம சரி பண்ணிட முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் டிக்டேஷன் முடித்த உடனே, அதாவது டிக்டேஷன் முடித்தோடனே உங்ககிட்ட இந்த நோட் வாங்குறதுக்கு 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் டைம் இருக்கும். அந்த 1 நிமிஷம் 2 நிமிஷத்தில் இந்த 2 லைன் உங்களால் முடிஞ்சால் 3 லைன் கூட நீங்கள் ரீட் பண்ணிடலாம். ரீட் பண்ணதுக்கப்புறம் நோட்டை அவங்க வாங்கிட்டு மறுபடியும் ரிட்டன் உங்ககிட்ட டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு நோட்டு கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, டேரெக்டாக வந்து நீங்கள் பேசேஜ், அதாவது லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் ஐ ஹேவ் ப்ளஷர் அப்படின்னு சொல்லி நீங்கள் பாட்டு எழுதிடக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் நோட்டை வாங்கின உடனே, உங்களோட டிக்டேஷன் நோட்டை மறுபடியும் ரிட்டன் வாங்கின உடனே லெட்டருக்கு கீழே டியர் சார் இருக்கும் தெரியுங்களா, இந்த டியர் சார்லேருந்து ஒரு வாட்டி ஃபுல்லாக படித்து பார்த்துடணும். இது படித்து பார்க்குறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் தான் ஆகும். இதை படித்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, இதை 2வது வாட்டி, அதாவது பேசேஜ் எழுதி முடிச்சு டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணும்போது ஒரு 15 நிமிஷத்தில் இதை எழுதி முடிச்சிட முடியும். இதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இதே நீங்கள் படிக்காமல் இதை ஒரு வாட்டி ரீட் பண்ணாமல் எழுதினீங்கன்னா இது 30 நிமிஷம் கூட ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கணும். அதாவது இந்த லெட்டருக்கு கீழே இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 10 மிஸ்டேக்ஸ் மேலே உங்களுக்கு போகவே கூடாது. ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே நீங்கள் 30-20 மிஸ்டேக்ஸ் வாங்கிட்டீங்கன்னா, முன்னாடி எழுதுறதுல ஒரு 30 மிஸ்டேக்ஸ் வந்துச்சு அப்படின்னா 60 மிஸ்டேக்ஸ் ப்ளஸ் போயிடும். 60 மிஸ்டேக்ஸ் மேலே போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஃபெயில் ஆயிருவீங்க. ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், இதில் 5 to 10க்குள்ளே நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா, முன்னாடி ஒரு 40 மிஸ்டேக்ஸில் எழுதினா கூட உங்களுக்கு செகண்ட் கிளாஸில் ஈஸியாக பாஸ் வந்துடும். அந்த ஃபஸ்ட்டில் இருக்க ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து 40 மிஸ்டேக்ஸ்க்குள்ளே ஈஸியாக எழுதிடலாம். அதுக்கு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ டிப்ஸ் நிறையா சொல்கிறேன். இப்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா,
உங்கள் நோட்டை வாங்கினதுக்கப்புறம் டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்க்கணும். அதாவது எப்படி பார்க்கணும், ரீட் பண்ணணும்னா இங்கே பாருங்களேன், நான் ரீட் பண்ணி பார்க்குறேன் பாருங்களேன். டியர் சார்ஸ், வி தேங்க் யூ வெரி மச் ஃபார் யுவர் லெட்டர் டேட்டட் 6th instant. இருங்களேன், இந்த இடத்துல ஹவவர் நான் போட்டிருக்கேன். ஓவர்னு ஒரு வார்த்தை இருக்குது, ஹவவர்னு ஒரு வார்த்தை இருக்குது. இந்த வார்த்தைக்கு வித்தியாசம் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஓவர்னால் வந்து இப்படி போடுறோமா, ஹவவர்னால் இப்படி போடுறோமா. பட் ஆனால் நீங்கள் ஸ்பீடாக எழுதிட்டு இருக்கும்போது உங்களுக்குள்ளே ஓவர் எங்கே போடணும், ஹவவர் எங்கே போடணும்னு சொல்லி ரொம்ப ஒரு பெரிய குழப்பமே வரும். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன தடுமாற்றம் இருக்கக்கூடாது. அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா, ஓவர்னாலும் இப்படியே போட்டுருங்க, ஹவவர்னாலும் இப்படியே போட்டுருங்க. ஹவவர்னு வந்துச்சுன்னா மட்டும் ஹச் போட்டுருங்க. ஸோ ஏன் ஓவருக்கு ஓ போட வேணான்னு சொல்கிறேன்னா, இது ஒரு ஸ்டோக்காக போயிடக்கூடாது. பட் அச்சுன்றது ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ ஒரே ஸ்டோக்கை போட்டு இந்த இடத்துல அச்சுன்னு மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா இது ஹவவர், நார்மலாக போட்டிருந்தா இது ஓவர். ஸோ ஒரே பிளேஸில். ஸோ எனக்கு கரெக்டாக பிளேஸ் போட வரும், நான் ஓவர்னா கரெக்டாக போட்டுருவேன், ஹவர்னா இப்படி போட்டுருவேன் அப்படின்னா ஸோ அது பிரச்சனை இல்லை. ஸோ வராதவங்களுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள், இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு இந்த மாதிரி கஷ்டமாக இருக்கும், நான் இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். எக்ஸாமில் எனக்கு சக்ஸஸ் ஆச்சு. அடுத்து பாருங்களேன். We were surprised to note that you have included in the list of materials sent some. இங்கே பாருங்களேன், இந்த சம்னு ஒன்று இருக்குது பாருங்களேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சம், சேம் அப்படின்னு சொல்லி 2 வார்த்தையும் வரும். ஸோ இந்த இடத்துல சம்டைம்ஸ் வவல் வச்சா தான் எழுத முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அந்த இடத்தையும் ஈஸியாக எழுதலாம். எப்படி எழுதலாம்னா, முன்னாடி வார்த்தையும் பின்னாடி வார்த்தையும் பாருங்களேன். சென்ட் சம் ஐட்டம்ஸ். ஸோ இந்த மாதிரி முன்னாடி வார்த்தையும் பின்னாடி வார்த்தையும் நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக எழுத முடியும் ஒரு சில வார்த்தைகளை. அடுத்து பாருங்களேன். விச் ஹேவ் நாட் பீன் ஆர்டர்ட். இந்த இடத்துல பாருங்களேன், டி எழுதியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல நார்மலாக எழுதியிருந்தேன், நான் வெறும் இப்படி மட்டும் எழுதிட்டு இருந்து பையஸ் இப்படி எழுதியிருந்தேன் அப்படின்னா வெறும் ஆர்டர்னு மட்டும் நான் இங்கிலீஷில் எழுதியிருப்பேன். இந்த ஈடியே விட்டுருந்துருப்பேன் நான். பாருங்கள், இதில் போயிருந்துச்சுன்னா ஒரு அரை மிஸ்டேக்ஸ் போயிருந்துருக்குமா. ஸோ இந்த அரை மிஸ்டேக்ஸை நான் சரி பண்ணிட்டேன், இந்த வெறும் டி போட்டு. அடுத்து பாருங்களேன், பையஸ். இந்த பையஸ்ன்றது மட்டும், இந்த பையஸ் வருது பார்த்தீங்களா, இந்த பையஸ்க்கு மட்டும் எப்பொழுதுமே இந்த ஐ போட்டுருங்க. ஏன்னா இது நீங்கள் ஸ்பீடாக எழுதிட்டு மறுபடியும் டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு பார்க்கும்போது இந்த இப்படி போட்டிருந்தீங்க அப்படின்னா இது என்னன்னு சொல்லி ரொம்ப நேரம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். டெய்லியுமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் கூட இந்த ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் இந்த இடத்துல ஒரு ஐ போட்டுட்டீங்க அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். அடுத்து பாருங்கள். இன் திஸ் கனெக்ஷனுக்கு சி போட்டிருக்கேன் பாருங்களேன். இந்த இடத்துல நான் அக்கேஷனான்னு யோசிக்கவே கூடாது, சீன்றது கனெக்ஷன் போட்டிருக்கேன். அதனால் ஈஸியாக எழுதிட்டு போயிடுவேன் நான். அடுத்து வி வுட் லைக் டு பிரிங் டு யுவர் கெயின்ட் அட்டென்ஷன். இந்த அட்டென்ஷன் பாருங்களேன், இந்த அட்டென்ஷன் பார்த்த வரைக்கும் இப்படி போடணுமா. ஸோ இந்த நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கெயின்ட் அட்டென்ஷன் சொல்லி இப்படி கட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கட்டிங்ஸ் வந்து எப்படின்னா உங்களால் கண்டுபிடிச்சி எழுதிட முடியும் அப்படின்ற பட்சத்தில் இந்த கட்டிங்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இல்லை யோசிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா தயவுசெய்து கெயின்ட்ன்றதை தனியாக எழுதுங்க, அட்டென்ஷன்றதையும் தனியாக எழுதிருங்க. ஸோ இது இப்படி எழுதுனீங்கன்னா தப்பே வராது. இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக எழுதுகிற வார்த்தை, இதெல்லாம் தப்பு பண்ணிடக்கூடாது. இல்லை எனக்கு ஈஸியாக கட்டிங் வரும்னா கட்டிங்கே எழுதிருங்க. இன்னொன்று, இந்த அட்டென்ஷன்ற வார்த்தையை நீங்கள் வெறும் இப்படி கட் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா வேறு எங்கேயாவது ஒரு இடத்துல அட்டென்ஷன் வந்துருச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் இப்படி ஒரு கோடு போட்டுட்டிங்கன்னா அது அட்டென்ஷன்றது உங்களால் கண்டுபிடிச்சிட முடியும்னா ஓகே. கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற இடத்துல உங்களுக்கு இந்த ஃபுல் ஸ்டோக்கே முதல்ல கைக்கு வராது. ஏன்னா நீங்கள் டெய்லி அட்டென்ஷன் வந்தாலே இப்படி கட் பண்ணி பழகிருப்பீங்க, இந்த ஃபுல் ஸ்டோக்கே வராது. ஸோ இந்த தப்பு வரக்கூடாதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபுல் ஸ்டோக்கே இந்த மாதிரி ஒரு சில இடத்துக்கு நீங்கள் போட்டு பழகிட்டீங்கன்னா ஃபுல்லாக இதுவுமே உங்களுக்கு வந்து ஈஸியாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க, அதாவது ஃபுல் ஸ்டோக்கே போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்திருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சென்ட். இந்த இடத்துல பாருங்களேன், லாஸ்ட் மந்த் ஒன்று எழுதியிருக்கேன் பாருங்களேன். இந்த லாஸ்ட் மந்த்தை பார்த்தீங்கன்னா மந்த் இப்படியும் போடலாம். பட் ஆனால் இந்த இடத்துல பாருங்களேன், லாஸ்ட் போட்டு ஒரு மந்த் வந்து கட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி கட்டிங்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களால் கண்டுபிடிச்சிட முடியுமான்னு பார்க்கணும். நீங்கள் நான் இப்படி போட்டுட்டு இது என்ன ஸ்டோக்குன்னே தெரியாமல் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. இது லாஸ்ட்டுனாது கண்டுபிடிக்க தெரியும். இப்படி கட் பண்ணனால உங்களுக்கு அது தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு இப்படி கட் பண்ணி வரல அப்படின்னா டேரெக்ட் ஸ்டோக்கே போட்டுருங்க. அது ரொம்ப ஈஸியாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ மிஸ்டேக்ஸே வராது இந்த மாதிரி நீங்கள் எழுதும்போது. அடுத்து பாருங்களேன், இந்த இடத்துல கிவிங்னு ஒரு வார்த்தை இருக்கா. இந்த கிவிங்ன்ற வார்த்தை பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குள்ளே நிறையா சந்தேகம் வருது. என்னன்னா இந்த கம், கிவ், கிவன் இப்படின்னு சொல்லி நிறையா வார்த்தைக்கு சந்தேகம் வரும். ஒரே மாதிரி ஸ்ட்ரோக்ஸாகவே இருக்கும். ஸோ கேன் மட்டும் கொஞ்சம் ஈஸியாக போட்டுடலாம், மற்ற மாதிரி கம்மு, கிவ், கிவனு, ஸோ கிவிங்கு இந்த மாதிரி வரும். ஸோ இதுக்கு நான் ஒரு தனி வீடியோவே போடுறேன் நான். ஸோ அவர் ரெக்யூர்மெண்ட் வி சின்சியர்லி ஹோப் அண்ட் ட்ரஸ்ட் தட் தி மிஸ்டேக் இங்கே பாருங்களேன் would be rectify. We are pleased to inform you that our directors.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிக்டேஷன் போட்டு முடித்த உடனே ஃபுல் பேசேஜை ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அதாவது பேசேஜ் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் வந்து ஒரு 40 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை வந்து நீங்கள் எழுதினா கூட உங்களுக்கு இதில் இருக்க வேர்ட்ஸ் எதுவுமே மறக்காது. ஏன்னா ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்குள்ள நல்ல ஞாபகம் இருக்கும். அப்படியும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க வார்த்தைகள்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்களேன், இந்த இடத்துல பாருங்களேன், இது என்னன்னே தெரியாது, வீன்றதை கண்டுபிடிச்சிருவீங்க, இது என்ன எழுதியிருக்கோன்னே தெரியாது. இது எப்போ தெரியாமல் போகும்னா நீங்கள் டேரெக்டாகவே நார்மலாக இதெல்லாம் ரீட் பண்ணாமல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் வந்து ஃபுல்லாக ஃபஸ்ட்லேருந்தே பேசேஜ் எழுதிட்டு வரும்போது 40 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் இங்கே எழுதும்போது இது என்ன எழுதியிருக்கோம்னே தெரியாது. பட் ஆனால் டிக்டேஷன் போட்டு முடிச்சு அந்த ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் கொஞ்சம் ஞாபகம் இருக்கும் நமக்கு, இங்கே என்னென்ன எழுதியிருப்போம் அப்படின்னு சொல்லி முன்னாடி பின்னாடி வார்த்தையை கொஞ்சம் ரீட் பண்ணி பார்த்தாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த வார்த்தையை சின்சியர்லின்னு சொல்லி ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியாது, அதாவது ஒரு டிக்டேஷன் போட்டு முடிஞ்ச ஒரு 5 நிமிஷத்துலேயே. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நீங்கள் ஒரு வாட்டி கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா, அதாவது டிக்டேஷன் எழுதி முடிச்சுட்டு நோட்டு டிரான்ஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு நீங்கள் இதை ரீட் பண்ணும்போது இது மாதிரி கஷ்டமான வார்த்தையை ஒரு வாட்டி ரீட் பண்ணுறீங்க, ஆனால் கண்டுபிடிச்சி ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சின்சியர்லி எப்படின்னா இப்படி சின்னதாக மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் 40 நிமிஷம் கழித்து வந்து எழுதும்போது இந்த இடம் மறுபடியும் யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ சின்னதாக இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமாக ஹார்ட்வேர்ட் மாதிரி இருக்கிறதுக்கு மட்டும் சின்னதாக ஒரு மார்க் பண்ணி சின்னதாக பென்சில் எழுதிங்க. பெண்ணில் எதுவுமே எழுதிடாதீங்க, சின்னதாக மேலே ஒரு பென்சில் எழுதிட்டு உங்களுக்கு இதில் எதெல்லாம் கஷ்டமாக இருக்கும் இங்கே பாருங்களேன், ப்ரிமிசஸ்ன்னு ஒரு வேர்டு இருக்குது. இந்த ப்ரிமிசஸ்ன்ற வேர்டெல்லாம் நீங்கள் என்ன எழுதலாம்னா PREMISES. இதெல்லாம் நீங்கள் டிக்டேஷன் போட்டு முடிச்சோடனே கண்டுபிடிச்சி இந்த மாதிரி சின்னதாக பென்சில் எழுதி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இதில் எதெல்லாம் கஷ்டமாக இருக்கும் மறந்துடும். அதாவது 40 நிமிஷம் கழிச்சு நான் இங்கே வந்து எழுதும்போது இதை யோசித்து எழுதுகிற மாதிரி வந்துடும் அப்படின்ற இருக்க வேர்ட்ஸ்க்கு மேலெலாம் சின்னதாக எழுதி வச்சுங்க. இதெல்லாம் எழுதி முடிச்சுட்டு நீங்கள் எக்ஸாம் முடிச்சுட்டு நோட் கொடுக்கும்போது இதெல்லாம் எரேஸ் பண்ணிட்டு தான் கொடுக்கணும், அப்படியே கொடுத்துடாதீங்க நோட்டை. ஏன்னா ஷார்ட்டனுக்கு இந்த ஸ்டோக்ஸ்க்குலாம் 10 மார்க் உண்டு. ஸோ இந்த மாதிரி எழுதி வச்சுட்டு கொடுக்காதீங்க, எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிடுங்க. சின்னதாக ஹிண்ட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு எரேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி எழுதுனீங்க அப்படின்னா இந்த வேர்டில் எந்த வார்த்தையுமே தப்பு இருக்காது. அப்படி உங்களால் கஷ்டமாக இருந்தாலுமே ஒரு 5 வார்த்தைக்கு மேலே கஷ்டமாகவே இருக்காது. ஏன்னா 5 வார்த்தையிலே நீங்கள் அதவே நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. டிக்டேஷன் போட்டு முடிச்சோடனே அதுவே உங்களுக்கு ஞாபகம் இருக்குது என்ன ஷார்ட்கட் வச்சு நம்ம எழுதணும் அப்படின்றது. ஸோ அப்படின்னு பார்த்ததில் 5லேருந்து 10 மிஸ்டேக்ஸ்க்குள்ளே இது போகவும் கூடாது. அப்படி நீங்கள் 10 மிஸ்டேக்ஸ்க்குள்ளே இந்த லெட்டரை மட்டும் எழுதி முடிச்சிட்டிங்க அப்படின்னா முன்னாடி 40 மிஸ்டேக்ஸ் வந்தால் கூட இதோட சேர்த்து 50 மிஸ்டேக்ஸ் தான் நீங்கள் ஈஸியாக பாஸ் பண்ணிட முடியும். ஸோ இந்த ட்ரிக்கை நான் ட்ரை பண்ணேன், எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு மேபி சக்ஸஸ் ஆக பாசிபிள் அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.